இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஆப்ஷனை பார்த்தா sin A cos A வருது, tan A sec Aலாம் வரல. அப்போ எல்லாத்தையும் நம்ம sin A cos A ஃபார்மேட்டில் இல்லாதையும் மாற்றணும். tan Aவுக்கு என்ன ஃபார்முலா? sin A by cos A. ரைட், இது அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, sin Aவில் தான் இருக்குது. இன்ட்டு sec Aவுக்கு என்ன ஃபார்முலா? 1 by cos A ப்ளஸ் அகெயின் tan Aவுக்கு sin A by cos A. ஓகே, இப்போ tan A sec Aலாம் இல்லை, இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? திரும்பி இதே எழுதுகிறோம். sin A by cos A இன்ட்டு 1 மைனஸ் sin A. ஓகே, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் cos A. ஒரே மாதிரி இருந்தால் அப்படியே எழுத வேண்டியதான். 1 ப்ளஸ் sin A. இதையும் பார்த்தா எப்படி இருக்குது? A மைனஸ் பி இன்ட்டு A ப்ளஸ் பி மாதிரி இருக்கா? அப்போ ஆன்சர் என்ன? A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? அப்போ sin A by cos A இன்ட்டு cos A cos ஸ்கொயர் A. அப்போ இன்ட்டு இது என்ன வரும்? 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் A. 1 ஸ்கொயர் என்னது? ஒன்று தானே, ஆள் அப்படி வச்சுக்கலாம். எகைன் sin A by cos ஸ்கொயர் A. இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம்ல? sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1. அப்போ 1 sin ஸ்கொயர் சைடு போனால் மைனஸ் sin ஸ்கொயர் A. cos ஸ்கொயர் A இங்கே தான் இருக்குது. அப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் Aக்கு cos ஸ்கொயர் A. அப்போ cos ஸ்கொயர் A கேன்சல், ரிமைனிங் sin A. அப்போ ஆப்ஷன் B.